இறைவன் ஒருவனுக்கு பணிவதுதான். அதுதான் பெரியவர்களுக்கு பணிவது இல்லையா, ஆசானுக்கு பணிவது. அதுதான் ஆன்மீகத்தை விதைக்கிறேன் என்றவுடன் சின்ன பையன் கால எல்லாம் உள்ளப்படாது. நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு வயசு 23. இந்த ஆட்டம் ஒரு 46 வயசுல ஆட முடியும்? முடியாது. முடியாது. யாரால முடியும்? முடியாது. இல்ல முடியாது. அப்ப 23 தான். 23 தான். உண்மையிலேயே என் அன்பு மக்களே, உங்கள் கூட்டத்தை பார்க்க பார்க்கதான் எனக்கும் வாழ வேண்டும் என்கிற ஆசை வருகிறது. இந்த மேடையில் நான் விதைக்கின்ற பொழுதுதான் நம்மால் நிறைய பணிகள் இருக்கிறது. கடவுளே ஐயா, நான் இவர்களுக்காக வாழ வேண்டும்ங்கிற எண்ணமே வருது. உங்களை 2 நாள் பார்க்கலன்னா எங்கேயாவது ஓடிடலாமான்னு தோணும். காசிக்கு போவோமா, இல்ல கங்கைக்கு போவோமா, இல்ல யமுனைக்கு போவோமாங்கிற சிந்தனையே வந்துகிட்டு இருக்கு. ஆமா, என்ன விடாம பிடிச்சி இந்த கொக்கி அவளும் பிடிச்சி இழுத்துட்டு வச்சுட்டு இருக்கு. ஆனா உங்களை பார்த்தோம்னா இல்லடா போப்படாது, இதுங்க இன்னும் சரியான வழிக்கு வர வைக்கிற வரைக்கும் நமக்கு உயிர் வேணுங்கிற எண்ணம் வருது. உண்மையிலேயே உங்கள் சொந்தங்களை தவிர, உங்கள் அருள் உள்ளங்களை தவிர எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய வாழ்க்கை இல்லை. இதுதான், அதுதான். எல்லோரும் தன்னுடைய நிலையை அறியாமல் மனதுக்கு வந்தது போல் கற்பனை கட்டி கொண்டே போய் கொண்டிருப்பார்கள் இல்லையா? அந்த கற்பனைக்கு அப்பாற்பட்டு வாழ்பவன் தான் சிவச்சந்திரன் என்பது என் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவளுக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆமா, அவளுக்கு உணர்த்த பாடுபட்டேன், உணர முடியவில்லை, விட்டு விட்டேன். இனி விதிவிட்ட வழி ஐயா பார்த்துக் கொள்வார். அதற்காகத்தான் சொல்லுகிறேன், இந்த உலகமே அவன் ஒருவனுடைய கையில். ஆம் என் அன்பு மக்களே, தாய் தந்த பிறப்புக்கு யார் துணையோ, தனியான பிள்ளைக்கு யார் உறவோ, தன்னிலை மறந்தோர்க்கு யார் கதியோ, என்னப்பனே எனக்கென்றும் நீயே துணை, உன் துணை இன்றி உலகம் இயங்குமோ, உன் நாமமின்றி உலகில் உயிர்கள் வாழுமோ, உனையன்றி ஒரு துளி அசையுமோ ஐயா, என்னப்பனே உனையன்றி ஒரு துளி அசையுமோ, உன் துணை ஒரு துளி அசையுமோ ஐயா. உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் கண்ணீர் விடுகிறேன். உங்கள் குறை தீரட்டும், உங்களுடைய கஷ்டமாற. ஒரு சகோதரன் சொன்னார், மருத்துவமனையில் கிடக்கிற இந்த சகோதரன் பிழைப்பாரா என்று. அவனுக்காக ஊரும் துணை அல்ல, உறவும் துணை அல்ல, யாவும் துணை அல்ல ஐயா, எனக்கு யாரும் துணை அல்ல ஐயா, பேரும் துணை அல்ல, புகழும் துணை அல்ல, நீயே துணை எனக்கு ஐயா, என்றும் நீயே துணை எனக்கு ஐயா. கையெழுத்து கும்பிட்டு கேளுங்கம்மா, கண்மூடி தியானம் பண்ணுங்கம்மா, கிடைக்கும்மா. தன்னலம் கருதாத மனம் ஏதையா, உலகில் தனக்கென்று வாழாத உயிர் யாரையா, தன்னலம் கருதாத மனம் ஏதையா, உலகில் தனக்கென்று வாழாத உயிர் யாரையா, உன்னையும் பொருளையும் குவிப்பாரையா, இந்த மண்ணிலே பேராசை கொள்வாரையா, என் நேரமும் உன்னை எண்ணாத உள்ளங்கள் இருப்பதால் பயன் ஏதையா, என் நேரமும் உன்னை எண்ணாத உள்ளங்கள் இருப்பதால் பயன் ஏதையா, இந்த பொன்னான வாழ்விலே உன் நாமம் ஒன்றையே துணையாக கொண்டேன் ஐயா, என்
கொண்டேன் ஐயா, இன்றும் துணையாக கொண்டேன் ஐயா. ஊரும் துணை அல்ல, உறவும் துணை அல்ல, யாரும் துணை அல்ல ஐயா, எனக்கு யாரும் துணை அல்ல ஐயா. பேரும் துணை அல்ல, புகழும் துணை அல்ல, நீயே துணை எனக்கு ஐயா, என்றும் நீயே துணை எனக்கு ஐயா. சவுண்ட் சவுண்ட். கலிநீச மன்னனும் அறியாமலே உன்னை கடுஞ்சிறை சோதனை செய்தானையா. கலிநீச மன்னனும் அறியாமலே உன்னை கடுஞ்சிறை சோதனை செய்தானையா. சாதிக்க வந்த என் வைகுண்டமே உன்னை சாதியை சொல்லியே அடித்தானையா. துணையாக கொண்டேன் ஐயா, உன்னை துணையாக கொண்டேன் ஐயா. ஊரும் துணை அல்ல, உறவும் துணை அல்ல, யாரும் துணை அல்ல ஐயா. துணையாகுமோ உலகில் மண்மனை மாடங்கள் துணையாகுமோ. உன் பொருள் செல்வங்கள் துணையாகுமோ உலகில் மண்மனை மாடங்கள் துணையாகுமோ. சொந்தங்கள் பந்தங்கள் துணையாகுமோ, இவை யாவையும் என்னோடு கூட வருமோ. திருப்பாதம் துணையாகுமே, உந்தன் திருப்பாதம் துணையாகுமே, உந்தன் திருப்பாதம் துணையாகுமே. நாட்டுக்கரி விதியே நாராயணனே, பல்லுயிரும் படைத்த பரம்பொருளே. அணுவுக்கும் அணுவாக அனைத்திலும் அடங்காமல் வாழ்கின்ற வைகுண்ட திருவருளே. யார் என்னை கைவிட்டு போனாலும் எப்போதும் காத்திடும் வைகுண்டமே, வைகுண்ட துணையாகுமே ஐயா, வைகுண்ட துணையாகுமே, வைகுண்டன் துணையாகுமே, எங்கள் ஐயா துணையாகுமே, ஐயா துணையாகுமே. மனிதனும்